ஹலோ பிஎம் சூர்யா கர்க் வெண்டார்ஸ். இப்போ இந்த டிசிஆர் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் எப்படி ஜென்ரேட் பண்ண நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த டிசிஆர் வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியும். ஸோ இதில் நீங்கள் கிரெடிட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட இருந்து, அவங்க ஒரு டிசிஆர் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி. ஸோ இது அன்கிளைம் ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணிக்கணும். அதாவது நம்மளுக்கு இந்த நம்ம வாங்கியிருக்கோன்றதை கன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய டிசிஆர் அக்கௌண்ட்டில் இதை கிரெடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கிளிக் பண்ணுறோம். பண்ணிவிட்டு நம்ம எந்த பிரான்ச்சில் இந்த பேனல்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கோம், ஐ மீன் எந்த குடவுன். ஸோ சில வெண்டார்ஸ் 2-3 ஏரியாஸில் ஆப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ தமிழ்நாடு நான் இருக்கிற இது நான் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு கீழே இந்த டிசிஆர் நம்பர்ஸ்லாம் ரெஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இது 36 நம்பர்ஸ் மொத்த ரெஃபரன்ஸ் நம்பரும் இதை நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கிளைம் டிசிஆர் கிரெடிட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேனல்ஸோட சீரியல் நம்பர் எல்லாமே நீங்கள் கிளைம் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இது உங்கள் கைவசம் இருக்கிற பேனல்ஸ். ஸோ நீங்கள் இப்போ இதை கிளைம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணது கிளைம்டுன்னு ஸ்டேட்டஸ் மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீரியல் நம்பர்லாம் நோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதில் அந்த எக்ஸ்போர்ட் ஆல் டேட்டா டு எக்ஸல் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு எக்ஸல் ஃபைலாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ அந்த ஃபைலை நீங்கள் நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா பேனலோட சீரியல் நம்பர்ஸ் அதெல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் இப்போது 3 கிலோவாட் போடுறீங்கன்னா 6 பேனல்ஸ் அதோட சீரியல் நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. லெஃப்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசிஆர் கீழே செல்லுன்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. டிசிஆர் செல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் சூஸ் பண்ண சொல்லும். நெக்ஸ்ட்டு எந்த குடவுன்லேருந்து போது சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஐட்டம் சோலார் பேனல்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எண்டு கஸ்டமரான்னு கேட்கும், எஸ்ன்னு சொல்லி கொடுங்க. அதாவது நீங்கள் சோலார் இன்ஸ்டால் பண்ணுறீங்க இல்லையா அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதில் கஸ்டமரோட ஸ்டேட் என்ன ஸ்டேட்டுன்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ தமிழ்நாடு நம்ம இருக்கிறது சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மேண்டேட்டரியாக கஸ்டமரோட இமெயில் அட்ரஸ் நம்ம கொடுத்தாகணும். அடுத்தபட்சம் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியோட இன்வாய்ஸ் டேட், என்றைக்கு நீங்கள் பில் பண்ணுறீங்க கஸ்டமருக்கு அந்த டேட்டும் இன்வாய்ஸோட நம்பரும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அடுத்த கீழே கொடுத்துருக்க சீரியல் நம்பர் டேபில் சீரியல் நம்பர்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் காப்பி பண்ணதை குவான்டிட்டி சூஸ் பண்ணி ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த சீரியல் நம்பர்ஸ் ஆட் ஆயிரும். நீங்கள் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட்டும் ஆகிடும். சப்போஸ் இதுலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 பேனல்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் குவான்டிட்டி, பட் சீரியல் நம்பர் வந்து 5 மட்டும்தான் நம்ம கொடுக்குறோன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் எரர் வரும். குவான்டிட்டி என்டர் 6 பட் சீரியல் நம்பர் என்டர் இஸ் 5ன்னு சொல்லிட்டு வரும். இன்கேஸ் டூப்ளிகேஷன் ஏதாவது இருந்தாலுமே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வர எரர் மாதிரி உங்களுக்கு டூப்ளிகேஷன் ஆகிருக்குன்னு உங்களுக்கு சொல்லும். Transaction error, quantity entered 6 serial number but entered 5. ஸோ சீரியல் நம்பர் கரெக்டாக கொடுத்துட்டு குவான்டிட்டியும் கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்கன்னா அது ஆட் ஆகிடும். ரிமார்க்ஸ் நீங்கள் என்ன நாள் கொடுத்துக்கலாம், டெஸ்ட்டுன்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சீரியல் நம்பர் வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டிசிஆர் சர்டிஃபிகேட் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து ரீவர்ட் பண்ணவே முடியாது. அதாவது எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. அந்த சீரியல் நம்பர் எண்ட் யூசருக்கு தான் போகும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா இல்லை ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.